ஹலோ கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ என்ஐக்யூ நெல்சன் ஐக்யூ அப்படிங்கிற கம்பெனி எல்லாத்துக்கும் நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அந்த கம்பெனிலேருந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு நம்ம சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கொரிஸ் இருந்தாலோ, இல்லை இந்த இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ணுறது, இல்லை என்ஐக்யூ வந்து எப்படி நான் உள்ளே போய் என்னோட பர்ஃபார்மன்ஸை காட்டுறது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இன்டர்வியூலேயே என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்கும், எப்படிலாம் நான் அட்டன் பண்ணுறது அப்படிங்கிற டவுட்ஸ் அண்ட் கொரிஸ் கண்டிப்பாக இருக்கும். அந்த டவுட்ஸ் அண்ட் கொரிஸ் இருந்தால் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. அந்த 1-to-1 ஸ்லாட்ஸில் வந்துட்டு உங்களோட கொரிஸ்க்கான ஆன்சரை வந்து கண்டிப்பாக நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் உங்களுக்கு ஒரு பூஸ்டப்பாகவும் இருக்கும், ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, ஸோ என்ஐக்யூவில் வந்து டேட்டா ப்ராசஸிங் அனலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு தான் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து ஓப்பனிங்ஸ் விட்டுருக்காங்க. ஸோ இந்த ரோல் பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் ஹையர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நார்த் இந்தியாவில் இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா ஸோ 2 ஹப் தான் இருக்குது. ஒன்று எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பூனே அண்ட் சென்னையில். ஸோ சென்னையில் தான் வந்து மிகப்பெரிய ஒரு ஹப் இருக்குது. ஸோ இந்த ஹப்பில் வந்து தான் வந்து டேட்டா ப்ராசஸிங் அனலிஸ்ட்டுக்கு வந்து இந்த ரோல் வந்து விட்டுருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு தெரியும். ஸோ நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து டேட்டா ப்ராசஸிங் அனலிஸ்ட் என்ஐக்யூக்கான நிறைய வீடியோஸ் வந்திருக்கும். ஸோ அதனால் புதுசாக பார்க்குற யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு டவுட்ஸ் அண்ட் கொரிஸ் இருக்கும். அதனால் உங்களோட ஸ்லாட்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் அதுக்கப்புறம் இதில் கம்பெனி டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பேசிக்காக அந்த கம்பெனியில் என்னென்ன சர்வீசஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, என்னென்ன சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க வெளியில், ஸோ என்னென்ன அவுட் சோர்சஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது டீட்டெயில்டாக இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. இந்த கம்பெனியோட டிஸ்கிரிப்ஷன் எதுக்காக நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தென் இப்போ நீங்கள் வந்துட்டு மேனேஜர் ரவுண்ட் அட்டன் பண்ணி போகிற மாதிரி இருந்தால் மேனேஜர் ரவுண்டில் வந்துட்டு கண்டிப்பாக அங்கே கம்பெனி பற்றி ஒரு ஓவர்வியூ கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. அந்த இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். அந்த கொஷின்ஸ்க்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கம்பெனியோட டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே. ஸோ இதை மட்டும் நீங்கள் படிக்காமல் உங்களோட ஸ்கில்லை வச்சு கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள். கம்பெனி என்ஐக்யூனா எந்த கம்பெனி, ஸோ அவங்க என்ன சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஸோ எத்தனை வருஷமாக இருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் தனியாக கூகுள் சர்ச் பண்ணிவிட்டு, அந்த கம்பெனியோட ஃபவுண்டர் யார், சிஓ யார் அப்படிங்கிறது நீங்கள் தனியாக கூகுள் சர்ச் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் வந்து இந்த கம்பெனியோட இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எப்பயும் போல் எல்லா ஜாப்லையும் கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங் இன் கீப்பிங் வித் அ மார்க்கெட் ரிசர்ச் டொமைன், தென் நாலேஜ் ஆஃப் கலெக்டிங், கிளன்சிங், அனலைசிங், இன்டர்பிரட்டிங் அண்ட் விசுவலைசேஷன் லார்ஜ் வால்யூம் ஆஃப் டேட்டா, தென் குட் கம்யூனிகேஷன் ஸ்கில். ஸோ எல்லா ஜாப்லையும் கேட்குற ஒரு காமனான கொஷின் தான் குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் உங்களுக்கு இருக்கணும், குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும் அப்படிங்கிறது அதே தான் இந்த ஜாப்லையும் கேட்டிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மார்க்கெட் ரிசர்ச் டொமைனில் வந்து கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதை க்ளீன் பண்ணி அந்த டேட்டாவை அனலைசிஸ் பண்ணி அதை வந்து ரிப்போர்ட்டாக ஜென்ரேட் பண்ணி நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் என்துவாஸ்டிக் டு லேர்ன் அண்ட் க்ரோ வித் அ நியூ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு ஒரு புது விஷயத்தை கற்றுக்கிற மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஷுட் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த எண்ட் டு எண்ட் ப்ராசஸ் அண்ட் ஐடென்டிஃபை அவென்யூஸ் ஆஃப் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்துட்டு அந்த ஜாபோட எண்ட் டு எண்ட், ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அந்த ஜாப் எதுக்காக பண்ணுறாங்க, யார் மூலிமா பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷுட் பி ஃப்ளெக்சிபிள் வித் ரெஸ்பெக்ட் டு ஷிஃப்ட் டைமிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அவங்க சொல்கிற ஷிஃப்ட் தான் வந்து உங்களை வந்து ஹையர் பண்ணுவாங்க, உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. இதனால் அந்த ஷிஃப்ட் வந்து வேரிய ஷிஃப்ட்டாக இருக்கும், உங்கள் ப்ராஜெக்ட்டை பொறுத்து இருக்கும். அதனால் வந்துட்டு எந்த ஷிஃப்ட்டாக இருந்தாலும் நீங்கள் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் திங்கிங், கிறிஸ்ப் கம்யூனிகேஷன் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு நல்ல குட் திங்கராக இருக்கணும். தென் அதுக்கப்புறம் கண்டிப்பாக கிறிஸ்பக்கான கம்யூனிகேஷன் இருக்கணும். தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ப்ராப்ளத்தை கொடுத்தா அந்த ப்ராப்ளத்தோட டேட்டாவை அனலைசிஸ் பண்ணி அதை ஐடென்டிஃபை பண்ணி தென் அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மெத்தடை வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிள் ஃபார் த டைம்லி டெலிவரபிள் ஆஃப் த டேட்டா வித் ஹை குவாலிட்டி. கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு டைமுக்குள்ளே ஒரு நல்ல குவாலிட்டியான டேட்டாஸை வந்து அவுட்புட்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஷுட் பி ஏபிள் டு லேர்ன் அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸ் டு பி எஃபிஷியன்ட் இந்த கரண்ட் ரோல் அண்ட் என்ஷூர் குவாலிட்டி டெலிவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்தோம், கம்பெனியோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்தோம், அதுக்கப்புறம் என்ன ரோல் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். தென் அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா. குவாலிஃபிகேஷன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எந்தெந்த கேண்டிடேட்ஸ்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு காமனான டீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக பார்த்து இந்த க்ரைட்டீரியாஸ்குள்ளே இருக்க பீப்புள்ஸ் மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லைனா அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணாலும் வேஸ்ட்டுன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால் வந்துட்டு இதிலேயே நீங்கள் ஃபில்டர் அவுட் ஆகி போயிடுவீங்க. தென் அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ் சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன் ஆஃப் ஐடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் ஆர் ஐடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸலன்ட் ஆர்கனைசேஷன் ஸ்கில், ஆப்டிடியூட் டு ஒர்க் இன் அ டீம் அண்ட் மீட் டெட்லைன்ஸ். தென் அதுக்கப்புறம் எ ஹை டிகிரி ஆஃப் அக்யூரசி ப்ரோஆக்டிவ்லி அண்ட் அட்டென்ஷன் டு த டீட்டெயில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குட் அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் அண்ட் ஆப்டிடியூட் ஃபார் அ ஆப்ரேஷனல் ப்ராசஸ்
தென் அதுக்கப்புறம் காமன் பிஸ்னஸ் லாங்குவேஜ் ஃபார் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் அண்ட் ரைட்டிங் வித் ஃப்ளூவன்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு யூஜி அண்டர் கிராஜுவேட் டிகிரியாக இருக்கணும். அந்த அண்டர் கிராஜுவேட் டிகிரி அதுவும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கிராஜுவேட்ஸாக இருக்கணும். அது எந்த டிகிரி பீப்புள்ஸ் இருக்கணும் பார்த்தீங்கன்னா காமர்ஸாக இருக்கலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கலாம், தென் அதுக்கப்புறம் பிஸ்னஸ் பீப்புள்ஸாக இருக்கலாம், தென் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஐடி பீப்புள்ஸாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்டர் கிராஜுவேட் பீப்புள். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டீம் அனலைசிஸ் பண்ணுற ஸ்கில் இருந்தால் போதும், அதுக்கப்புறம் டீம் மேனேஜ் பண்ணுற ஸ்கில் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல டிகிரி இருக்கணும். தென் அதுக்கப்புறம் அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ்லாம் இருக்கணும், ஆப்ரேஷன் ஸ்கில்ஸ்லாம் இருக்கணும். கண்டிப்பாக வந்து இங்கிலீஷ் பேச தெரிஞ்சிருக்கணும் கம்யூனிகேஷன் லெவலில். அந்த கம்யூனிகேஷன் லெவலில் உங்களுக்கு ரைட் பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும், ஸ்பீக் பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாமே சொல்லியிருக்காங்க வித் ஃப்ளூவன்சியோட. தென் அதுக்கப்புறம் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒர்க் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து போரூரில் தான் கொடுத்துருக்காங்க, சென்னை ஆஃபீஸில். தென் ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா ஸோ எந்த ஷிஃப்ட் வேணால் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபிக்ஸ்டு சிடிசி. ஸோ சேலரி பேக்கேஜ் வந்து நமக்கு இங்கேயே கொடுத்துருக்காங்க 3.4 LPA அப்படின்னு சொல்லிட்டு. தென் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ் 2023 to 2024 பேட்ச் பாஸ் அவுட்ஸ் ஒன்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்லி 2023-2024 பேட்ச் பாஸ் அவுட்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நோ பிஇ பிடெக் எம்சிஏ எம்பிஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து பிஇ பிடெக் எம்சிஏ எம்பிஏ வந்து இதுக்கு எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பீப்புள்ஸ் மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. அது பிகாம் சிஏ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஏ, பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ், ஐடி, காமர்ஸ் இந்த மாதிரி பீப்புள்ஸ்லாம் அப்ளை பண்ணலாம். தென் அதுக்கப்புறம் அந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த டிகிரியில் இருக்க பீப்புள்ஸ் எல்லாமே 2023 பேட்ச் பாஸ் அவுட்டாக இருக்கணும், இல்லைனா 2024 பேட்ச் பாஸ் அவுட்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸ்லாம் அப்ளை பண்ணிடாதீங்க. அதனால் கண்டிப்பாக உங்கள் டைம் தான் வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். தென் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அவங்க சைட்லேருந்து உங்களுக்கு பெனிஃபிட்ஸில் என்ன கொடுக்காங்கன்னா, ஃப்ளெக்சிபிள் ஒர்க்கிங் என்வரான்மெண்ட், தென் வாலண்டியர் டைம் ஆஃப், தென் லிங்க்டின் லேர்னிங், தென் எம்ப்ளாயி அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம் EAP அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பெனிஃபிட்ஸ்லாம் அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அபவுட் NIQ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த NIQ பற்றி காமனாக கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி மற்ற கம்பெனி டிஸ்கிரிப்ஷன் கூட நீங்கள் படிக்க தேவையில்ல. கண்டிப்பாக வந்துட்டு NIQவோட கம்பெனி டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் படிக்கணும். பிகாஸ் வந்து NIQவோட கம்பெனி டிஸ்கிரிப்ஷனில் தான் உங்களுக்கு ஃபைனல் ரவுண்ட்லேயே கொஷின்ஸ் கேட்பாங்க. அதனால் வந்து அதை பார்த்துக்கோங்க. தென் இப்போ வந்து எல்லாமே டீட்டெயில்ஸாக பார்த்தோம். தென் அதுக்கப்புறம் இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஐ எம் இன்ட்ரெஸ்டட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த இன்ட்ரெஸ்டட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. தென் கிளிக் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் இதுலேயே எப்படி அப்ளை பண்ணுறங்கிறது தெளிவாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸி அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஸோ உங்களோட ரெஸ்யூமை ஃபைல் பண்ணிங்கன்னா, உங்கள் ரெஸ்யூமை அட்டாச் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிறது எல்லாமே ஃபெச் ஆகி உங்களுக்கு வந்துடும். இல்லைனா நான் வந்து மேனுவலாக என்ட்ரு பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க, ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, கன்ஃபார்ம் இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க 2 டைம். அதுக்கப்புறம் பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ். ஸோ நான் இதை வந்துட்டு எதுக்காக ஒவ்வொரு இதாக சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எல்லாமே வந்து மேலே ஸ்டார் போட்டிருக்கு இல்லையா, ஸ்டார் போட்டிருக்கிறது வந்து ஒரு ரெக்கார்டான ஃபீல்டு. ஸோ கண்டிப்பாக ரெக்கார்ட் ஃபீல்டு. தென் கண்டிப்பாக இந்த ஸ்டார் போட்டிருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் வந்துட்டு நீங்கள் என்ட்ரு பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இல்லைனா வந்து ஆப்ஷனில் விட்டுருப்பாங்க ரெக்கார்ட் ஃபீல்டு இல்லைனா. அதனால் கண்டிப்பாக நீங்களும் வந்து இதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. தென் எக்ஸ்பீரியன்ஸ்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கொடுத்துக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும் இதை ஆடுன்னு கொடுங்க, இல்லைனா இதை வந்து நீங்கள் டச்சே பண்ணாதீங்க. தென் அதுக்கப்புறம் எஜுகேஷன் கேட்டிருக்காங்க. எஜுகேஷன் கண்டிப்பாக இருக்கும். எஜுகேஷன் என்ன கொடுக்குறீங்கன்னா, உங்களோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நீங்கள் எப்படி எஜுகேஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு 10th கொடுத்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் கீழே வந்துட்டு ஆட் பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு 12th கொடுத்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட அண்டர் கிராஜுவேட் இருக்கும் இல்லையா, அதை கொடுத்துக்கோங்க, லைனாக கொடுத்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் ப்ரொஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரொஃபைல்ஸில் வந்து லிங்க்டின் ப்ரொஃபைலை கண்டிப்பாக கொடுத்துக்கோங்க, வேறு எது கொடுக்குறீங்கனாலும் பரவாயில்ல. தென் அதுக்கப்புறம் நீங்கள் மேலேயே இங்கே மேலேயே வந்துட்டு ரெஸ்யூம் அப்லோட் பண்ணியிருப்பீங்க. ரெஸ்யூம் அப்லோட் பண்ணலைன்னா ஸோ இங்கே வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. மேனுவலாக என்டர் பண்ணுற பீப்புள்ஸ்க்கு மெசேஜ் டு த ஹைரிங் டீம்னா, ஸோ ஹைரிங் டீமுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது வந்து ரெக்ரூட்டான ஃபீல்டே கிடையாது. அதனால் வந்துட்டு இதை நீங்கள் கொடுக்க தேவையில்லை. ஸோ அப்படி கொடுக்குற மாதிரி இருந்தால் நீங்கள் என்ன கொடுக்குறீங்கன்னா, உங்களை பற்றி ஒரு ஷார்ட்டாக ஒரு கவர் லெட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ கவர் லெட்டர் மாதிரி நீங்கள் வந்து இங்கே டைப் பண்ணி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு அவங்க சம் க்ரைட்டீரியாஸ்லாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாத்தையுமே ஓகே கொடுத்துட்டு தென் அதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷனை சப்மிட் கொடுத்துக்கோங்க. ஆக்சுவலி உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் ஃபைனலாக வந்து உங்களோட டேட்டாபேஸ்க்கு வந்துட்டு உங்களோட மெயிலுக்கு வந்துட்டு தேங்க்யூ ஃபார் அப்ளைங் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அப்ளைங் வந்ததுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு அடுத்தடுத்த ரவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ அடுத்தடுத்த ரவுண்ட்ஸ் என்ன அப்படின்னு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களோட டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறதுக்காக தான் நான் இருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அதன் லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் எல்லாத்தையும் நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஈஸியாகவே இருக்கும் அது. தென் அதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத. ஸோ ஐ அப்ளைட் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தென் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்போம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.